ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பை வச்சு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக புளி ஊறுகாய் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 3/4 கப் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நம்ம வறுத்துக்க போகிறோம். லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த சிறுபருப்போட வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப தீச்சிடக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 3/4 கப் சிறுபருப்புக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறோம். இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 3 மடங்கு தண்ணி வைக்கலாம். 1 கப் அரிசி 3/4 கப் பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் 3 மடங்கு வைக்கலாம். அது 5/4 கப் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது. 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். நம்ம இது விசில் வரத்துக்குள்ளே நம்ம புளி ஊறுகாய் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா லைட்டாக வதக்கட்டும். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தான் இதுக்கு ரொம்ப மெயின். அது இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது. அதனால் கொத்தமல்லியை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ஆறின பிறகு நம்ம உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கஞ்சி என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குக்கர் வெயிட் போனதும் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இப்போ அது சூடாக இருக்கும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம ரொம்ப நேரம் கழித்து நல்லா ஆறின பிறகு சேர்க்காதீங்க. அந்த மாதிரி சேர்த்தா நல்லா இருக்காது. அது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி சேர்த்துக்கணும். உப்பும் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸியான ரொம்ப சிம்பிளான சிறுபருப்பு கஞ்சியும் அதுக்கு சூப்பர் காம்பினேஷனான புளி ஊறுகாயும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.